தமிழகத்தின் துணை முதல்வர் பதவியேற்கும் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் நேலக்கோட்டை திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் கரிகாலபாண்டியன் தலைமையில் கொடை ரோட்டில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அப்படியே முதல்வர் ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 4ஆம் தலைமுறை எங்களுடைய எதிர்காலம் சின்னவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று தமிழகத்தினுடைய விடிவெளியாக துணை முதலமைச்சராக இன்று பதவியேற்றுள்ளார். இது எங்களுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞர் அணி, மாணவர் அணி, அனைத்து அணிகளுக்கும் 23 அணிக்கும் கிடைத்த பொக்கிஷம். வருங்காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரும் தொட்டு பார்க்க முடியாது என்பதற்கு உதாரணமாக இன்று அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். கூடிய விரைவிலே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகவும் அண்ணன் வருவார் என்று எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை முதல்வர் பதவி கொடுத்ததுக்கு தளபதி அவர்களுக்கு நன்றி. அதேபோல் சின்னவர் அவர்கள் பதவியேற்று ஏழை எளிய மக்களுக்கும் ஆதி திராவிட மக்களுக்கும் எளிய மக்களுக்கும் நன்றி. ஆனால் அவர் நல்லது செய்வார் என்று ஏழை எளிய மக்களும் உடன்பிற சகோதரியும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு சின்னவர் அனைத்து இதையும் செய்வார் என்று அம்மா நாயக்கனூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் தளபதி ஐபி அவர்களையும் அண்ணன் ஐபி செந்தில்குமார் அவர்களையும் நன்றி. இன்று 29/9/2024 எங்களது இளைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று துணை முதலமைச்சராக பதவியேற்பதற்காக உள்ளார். அதை நாங்கள் எங்களது மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் அண்ணன் ஐபி முன்னிலையிலும் அண்ணன் ஐபிஎஸ் முன்னிலையிலும் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். அண்ணனுடைய பணி சிறக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். துணை முதலமைச்சராக ஆகக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த அம்மா நாயக்கர் பேரூர் கழகத்தின் சார்பாக இனிப்பு வழங்கி கௌரவிக்கப்படுவதால் மாவட்ட செயலாளர் அண்ணன் செந்தில்குமாருக்கும் அமைச்சர் பெரியசாமி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.